போன வாரம் புரஷவாக்கத்தில் தானா சாலையில் பல நெருக்கடி, நேர நெருக்கடி உங்களுக்கு தெரியும். திமுக கோட்டம்பாங்க, திமுக நெருக்கடி, காவல்துறை நெருக்கடி, அவ்வளோ நெருக்கடிக்கு நடுவில் எங்கள் பொதுச் செயலாளரை பார்த்து, அண்ணன் நான் நாளைக்கு கூட்டம் ஏற்பாடு பண்ணவா, நீங்கள் வந்து தொடங்கி வைக்கலாம் கேட்டேன். அண்ணன் என்ன சொன்னார், வையு நான் கண்டிப்பாக வருவேனாரு. ஆனால் ராஜமோகன் கூட்டத்துக்கே வராத பொதுச் செயலாளர் உங்கள் கூட்டத்துக்கு வந்திருக்காரு. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அதனால ஒன்றும் இல்லை, எங்கள் அண்ணன் நான் புரிஞ்சுக்குவேன். ஏன்னா அன்னைக்கு நான் அவர் எங்கள் தோழர் ஒருத்தர், அவருக்கு நான் ஒரு 400 கால் பண்ணேன். குருவுக்கு அவங்க வீட்டில் கூட அவ்வளோ கால் பண்ணியிருக்க மாட்டேன். கடைசி வரைக்கும் அண்ணன் இதை வந்துடுவார். ஆனால் இன்னொரு பக்கம் நான் அதிர்ஷ்டசாலியா தெரியுமா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எத்தனை ஊடகங்கள் எத்தனை முறை கேட்ட போது கூட தராத ஒரு நேரடி பேட்டியை ராஜ்மோகன் என்ற கடைக்கொடை தொண்டனை என் தெய்வம் கொடுத்தாரு. ஒரே நாளில் 1 லட்சம் பேர் பார்த்துருக்குறாங்க. மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை பேரினுடைய பெரிய சுனதார்த்துக்கங்க. நேரத்தின் அருமை கருதி தங்கச்சி பேவலா அருமையா பேசுறாங்க. உங்க ஊரு பொண்ணுங்க, நல்ல கைத்தட்டல் கொடுங்க பேவலாக்கு. இன்னும் பெரிய உயரம் போனோம். வடசென்னை ராமகிருஷ்ணன் ரொம்ப சந்தோஷம். அடுத்த முறை சேவை பெற்று வந்திருக்க. எனக்கு முன்னால் பேசிய தேசிய செய்தி தொடர்பாளர் ஃபெலிக்ஸ், அவர் வந்து ஃபெலிக்ஸ் ஜெரால்டு, அண்ணன் ஜெராக்ஸ் அவர்களே அப்படின்ட்டீங்க. ஆனா அந்த பேரும் நல்லா இருந்தது. அவர் பேசும்போது நீங்க சொன்னீங்க, பிரதர் அந்த தொகுதியை பார்க்காம இந்த தொகுதி வந்து பாக்குறீங்களே, தமிழ்நாட்டிலேயே எங்க 2 பேரை விட விடுங்க, 234 தொகுதியில் 233 தொகுதிகளை குறித்து ஒவ்வொரு நொடியும் யோசித்துக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு வெற்றி வேட்பாளர் அல்ல, காப்பாளர், அது பொதுச் செயலாளர் ஒருவர் தான். எல்லா தொகுதியை பத்தியும். அதுல ஆர்கே நகரம் ஒண்ணு. அடிக்கடி கேட்பாரு, என்ன விவரம், எப்படி இருக்கு, அவருக்கு வேற ஏதாவது பிரச்சனை ஏதாவது பண்ணுமா. ஏன்னா இது ஒரு குடும்பம். இந்த டிவிகே என்பது ஒரு கட்சி அல்ல. மதிப்பிற்குரிய ஊடகங்கள் வந்திருக்கீங்க, அத்தனை கேமரா போட்டு எடுக்கிறீங்க. இவ்வளவு கேமரா போட்டு இருந்தாலும் என் மீது கொண்ட காதல் பாசத்தின் காரணமாக ஒளிந்து கொண்டு படம் எடுக்கிற காவல்துறை, உளவுத்துறை வணக்கம். உங்களுக்கு ஒரு செய்தி, இது கட்சி இல்ல, இது குடும்பம். யாரு வந்தாலும் யாரு முன்ன வந்தாலும் யாரு மேல அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. எங்களுடைய சிந்தனையெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், தமிழ்நாடு மாற வேண்டும், தலையெடுத்து மாற்ற வேண்டும். அதற்கு தர்மத்தாயின் தவ புதல்வர் எங்க தளபதி தான் முதலமைச்சர் ஆக வேண்டும். ஒரே இலக்கு. மனசுல நிறுத்துங்க. இன்னி ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் ஒரு பவுன் தங்கத்துக்கு சமம். நமக்கு யார அடையாளம் காட்டியிருக்காரு தளபதி. பொதுவா மத்த கட்சி வேட்பாளர்கள்லாம் தெரியும்ல, சகோதரர் சொன்னாரே திமுக வேட்பாளர்கள், அவங்க நிகழ்ச்சியை பார்த்திருக்கீங்களா? அவங்க தலைமை கழக நிர்வாகிகள் வர வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு குத்துப்பாட்டை போட்டு விட்டுருவாங்க. குத்துப்பாட்டு போட்டு நிகழ்ச்சி தொடங்கினா திமுக, கொள்கை பாடலோட நிகழ்ச்சி தொடங்கினா தாவேகா. சொல்லி கொடுத்தது எங்க தலைவருங்க. இதே பேச்செல்லாம் பார்க்கும்போது நீங்க சந்தோஷமா இருக்கு. 2 வருஷம் நீ அவ்வளவு திட்டி இருப்பாங்க, நம்ம நல்லா தான் பேசுறோம், புதுசுல சொல்லவே மாட்டான். ஏன் ஒரு வார்த்தை அப்படி இப்படி பேசக்கூடாது. எதிரிகள் எவ்வளவு மோசமாக பேசினாலும் நீங்கள் கண்ணியத்தோடும் கவனமாக பேசுங்கள் என்று சொல்லிக் கொடுத்த வெற்றி தலைவரினுடைய பிள்ளைகள் நாங்க. ஒரு வார்த்தை தவறா பேச மாட்டோம். அப்படிப்பட்ட தலைவர் யாரை வேட்பாளராக காட்டியிருக்கார் தெரியுமா? மற்ற கட்சி வேட்பாளர்கள் பேசுறதெல்லாம் சொல்ல எனக்கு நாக்கு கூசுது. மேடைக்கு வந்த உடனே பெண்களம்மா பாருங்க, மேல இருந்து பார்க்கும்போது தேவதைகள், சிங்க பெண்கள், மகாலட்சுமி மாதிரி உட்கார்ந்துருக்கமா, தெய்வமே. அவங்களை அவமானப்படுத்தி பேசுறது, ஓசிங்கிறது, அதுங்கிறது, இதுங்கிறது. ஆனா நாங்க யார் தெரியுமா? தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலேயே 2 பெண்களை கொள்கை தலைவர்களாக வைத்திருக்கக்கூடிய கூட்டம், கண்ணியமான கூட்டம், பெண்களின் காவலர்கள் எங்களுடைய கூட்டம். இவர்களை இழிவா பேசுற அந்த வேட்பாளர்கள் வேணுமா? அப்படியே இந்த பக்கம் பாருங்க, அந்த முகத்தை பாருங்க, அந்த பிள்ளைய பாருங்க. நான்லாம் லாஸ்ட் பெஞ்ச், யார் பாது சந்தோஷம்பா. நான்லாம் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட், ஓரளவுக்கு படிப்பேன். அவர்லாம் ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட். அப்படியானா? ஆனா ஆளா பார்த்தா பாத்தீங்கன்னா சார் என்ன சொல்றாரோ 2 டைம்ஸ் ஹோம்வொர்க், நான் 4 டைம்ஸ் சார் அப்படின்னு எழுதிட்டு வர மாதிரி. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. சண்டே காலைல போன் அடிச்சா நான் பிளே கிரவுண்ட்ல இருக்கேன் பிரதர், மேட்ச் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இத்தனை வயசுக்கு மேல அவர் என்ன ஒலிம்பிக்கா போறாரு? அது உடலை கட்டுக்கோப்பா வைக்கிறது. நான் நெஞ்சம் நிறைந்து சொல்கிறேங்க, ஆர்கே நகருக்கு யார் தெரியுமா வேட்பாளர்? தான் சொந்த செலவில், இதெல்லாம் சொன்னா அவருக்கு பிடிக்காது, குறைஞ்சது 1000 குழந்தைகிட்ட 1 பைசா வாங்காம கல்வி கொடுத்த கல்வி தந்தை இந்த வேட்பாளர். புண்ணியம்.
இதெல்லாம் லாப கணக்கா? இல்ல, புண்ணிய கணக்கு தான். நம்ம அம்மா எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஜல்லிக்கட்டுல போராட்டம் நடந்ததுங்க. 10 லட்சம் மாணவர்கள் வந்தாங்க. கடைசி நாள் அடிச்சு விரட்டினாங்க. மாணவர்கள் அடிபட்டு மண்டை பிளந்து ஓடினப்ப அந்த மாணவர்கள் எல்லாம் உள்ள கூப்பிட்டு, வாராஜா நான் காப்பாத்துறேன். மாணவர்களை காப்பாத்துறது இந்த மீனவர்களுங்க. இந்த மீனவர்கள் இல்லைன்னா அன்னைக்கு மாணவர்களை காப்பாத்திருக்க முடியாது. நீங்க ஒரு மீன் கடைக்கு போங்க, அக்கா உட்காந்துருக்கோம், மீன் விலை கேளுங்க, கொஞ்சம் கராரா பேசுவாங்க. ஃபுல்லா வெட்டி முடிக்க அதுக்கு தனியா பேசுவாங்க. கரெக்டா நீட்டா பேக் பண்ணி கையில கொடுப்பாங்க. எல்லாம் பேசி முடிக்கிற வரைக்கும் அது வியாபாரம். போகும்போது கூட வந்து அந்த பையனை பார்த்து இன்னொரு மீன் எக்ஸ்ட்ரா போட்டு தருவாங்களே, அது புண்ணியங்க. உலகத்திலேயே லாபத்தை மட்டும் கணக்கு பார்க்காம வர்றவங்க பசியாத்துன்னு நினைக்கக்கூடியவங்க இந்த மீனவர்கள். அப்படிப்பட்ட இந்த மண்ணுக்கு அவர் கிடைத்திருக்கிறார் என்று சொன்னால் இது சரியான வாய்ப்புக்கா? சரியான வாய்ப்புமா? ஒரே ஒரு முறை வெற்றி சின்னமாம் விசில் சின்னத்துல ஒரு ஓட்டை போட்டு பாருங்க, ஆர்கே நகர் மாறிடும். எனக்கெல்லாம் அண்ணன் மேல, வேலண்ணன் மேல கோபம், அடிக்கடி கோபப்படுவாரு. என்ன அவங்க தண்ணி இவ்வளவு நிக்குது, இதெல்லாம் இங்க மழை பெஞ்சா தண்ணி நிக்குது. நீங்க அப்படி சொல்லக்கூடாது. இது நவீன மழைநீர் சேகரிப்பு திட்டம். திமுக அப்படிதான் சொல்றாங்க. ரோடெல்லாம் மேடு பள்ளமா இருக்கு, அப்படி சொல்லக்கூடாது. இது நவீன ஸ்பீட் பிரேக்கர் திட்டம். இன்னைக்கு எலெக்ஷனே வந்துருச்சுங்க. ஒவ்வொரு தொகுதியிலையும் போய் பாருங்க. 2 நாள் முன்னாடி நாமினேஷன் டேட்டு, வேட்புமனு தாக்கல் பண்ணோம். வேட்புமனு தான் தாக்கல் பண்ணோம். ஒவ்வொரு வேட்பாளர் பின்னாடியும் 1000 கணக்கில் ராணுவ படை போல ஒரு கூட்டம் வந்திருக்குன்னா தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். நல்ல மனுஷங்க அந்த மனுஷன். மேடைக்காகலாம் பேசலைங்க. ஒரு சூழ்ச்சியில நாங்கெல்லாம் சிக்கணும். ஒரு ஊருக்கு போனேன், எங்க சொந்தங்கள், அவங்கள பறி கொடுத்தோம். அந்த நைட்டு நான் மறக்க முடியாது. நடு ரோட்ல விடிய விடிய எங்க அண்ணன் இருந்தார், ஆனந்தன் இருந்தார், கூட சகோதரர் இருந்தாங்க. உள்ளேயே போக விடல. ஆனா திரும்ப திரும்ப செய்திகளை எங்களை பத்தி போய் பரப்பிக்கிட்டே இருந்தாங்க. என்ன செய்யறது? ஒரு சூழ்ச்சியில நாங்க மாட்டிக்கிட்டோம். எங்க கிட்ட கூட கேட்காம, நான்லாம் அண்ணனை கேட்காம எதுவுமே பண்ண மாட்டேன். மேனிஃபெஸ்டோ மீட்டிங் தொடங்கும் போது கூட அண்ணனுக்கு போன் பண்ணிட்டு தான் நான் மீட்டிங்கே தொடங்குவேன். ஆனா எங்க கிட்ட கூட எதுவுமே கேட்காம பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு கடைசி நாள் வரை வாழ்நாள் முறைக்கும் மாதா மாதம் பென்ஷன் தருவேன் என்று சொன்ன ஒரு மாமனிதன் இந்த மரிய வில்சன். அது மட்டும் இல்ல, காப்பீடு வசதியும் பண்ணி கொடுத்தாரு. அது மட்டும் இல்ல, லைஃப் இன்சூரன்ஸும் பண்ணி கொடுத்தாரு. அந்த மக்களுக்கே இவ்வளவு பண்ணார்னா, சொந்த தொகுதி மக்களாக மாறி இருக்கிற உங்களுக்கு எவ்வளவு பண்ணுவாரு. மனசுல நிறுத்துங்கம்மா. ஒரே ஒரு முறைமா வீட்டுல எடுத்து சொல்லுங்கம்மா. நீங்க சொன்னீங்கன்னா புரியுமா. மத்த கட்சி மாதிரிலாம் கிடையாது. டி நகர்ல எங்கன்னா வாக்கிங் தான் போனாரு. 2 மில்லியன் பேர் அந்த வாக்கிங்க பார்த்திருக்கிறான். ஒலிம்பிக்ஸ கூட அத்தனை பேர் பார்த்திருக்க மாட்டாங்கண்ணா. ஏன் தெரியுமா? மக்கள் எங்கள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை, தளபதி மீது வைத்திருக்கிற பாசம், பக்தி. இது பக்தி. இவரை பத்தி ஏன் திரும்ப திரும்ப இழிவா சொல்றாங்க? கமா விட்டாரு, புல் ஸ்டாப்பா விட்டாரு. இப்படி திரும்ப திரும்ப அவங்க சொல்றது எதை தெரியுமா காட்டுகிறது? அவர்களின் பயத்தை காட்டுகிறது, அவர்களினுடைய அச்சத்தை காட்டுகிறது. அதன் பிறகும் எங்கள் மீது பாசத்தோடு இத்தனை பெரிய படை வருவது எதை தெரியுமா காட்டுகிறது? ஆர்கே நகர்ல ஜெயிச்சிட்டாரு, தளபதி ஜெயிச்சிட்டாரு என்பதை காட்டுகிறது. இவ்வளவு பெண்கள் வேற யாருக்கு வருவாங்க? இத்தனை மணிக்கு ஆண்களே வர மாட்டாங்க. ஏன் சொல்லுங்க? திமுகல 9 மணி ஆச்சுன்னா மாப்பிள்ள கடைய சாத்திருவா, மாப்பிள்ள நாம வேணா போயிருவோமா. இது கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கு கூடுகிற கூட்டம் அல்ல. என் தலைவன் குரல் கொடுத்தால் கூடுகிற கொள்கை கூட்டம் இந்த கூட்டம். சிந்தாமல் செதறாமல் 23ஆம் தேதி காலையிலே எழுந்து போயிருங்க. ஏன்னா கொஞ்சம் அசந்தீங்கன்னா சிவாஜி கணேசன் ஓட்டையே போட்டுட்டு அவர் ஓட்டு போட்டாருன்னு சொன்ன கூட்டம் இந்த திமுக கூட்டம். காலையிலே எழுந்து போயிருங்க. எனக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கு. எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஏன் தெரியுமா? மறுநாள் காலையில 4 மணிக்கு நடக்கிற மாநாட்டுக்கே முதல் நாளே வந்த மாதிரி 22ஆம் தேதி நைட்டே நம்ம ஆளுங்க போய் வாக்குச்சாவடியில உட்கார போறாங்க. அதுக்கு கம்பெனி பொறுப்பு இல்லை. நாங்க வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாலும் முதல் நாளே போய் உட்கார்ந்துருவாங்க. இன்னும் 18 நாளுமா, இன்னும் 18 நாள் பிரதர், இன்னும் 18 நாளையா? இங்க இருக்கக்கூடிய ஊடகங்களுக்கும் சேர்த்து. ஏன்னா ஒரு எம்எல்ஏன்றவர் யாரு? தப்பு செய்யறவரை மேடையில் அப்படி தட்டி அடிச்சு கேட்கணும். ஆனா நியூஸ் தமிழ் 24/7 ரிப்போர்ட்டரை போட்டு 51 பேர் சேர்ந்து அடி அடின்னு அடிச்சிருக்கிறாங்க. ஊரை கொள்ளடிக்கிறது, ரிப்போர்ட்டரை தூக்கி போட்டு அடிக்கிறது. அந்த ஊடகங்களுக்கு ஒரு விடிவு காலம் வரணும். கண்ணியமிக்க காவல்துறை நண்பர்கள் இருக்காங்க. பெண்களுக்கு பிரச்சனைனா லேடிஸ் போலீஸ் கிட்ட போய் சொல்லலாம்.
விருகம்பாக்கத்துல திமுக அது ஒரு கூட்டத்துல பாதுகாப்பு இருந்தா லேடிஸ் போலீஸ் மேலேயே ஒரு திமுக காரன் கைய வச்சிருக்கிறான். எங்க போய் சொல்ல முடியும்? அப்ப கண்ணியமிக்க காவல்துறையில் இருக்கக்கூடிய அந்த பெண் காவலர்களுக்கும் சேர்த்து பாதுகாப்பு தருவதற்கு வீரமங்கை வேலு நாச்சியாரின் பேரில் ஒரு வீரப்படையை கட்டி எழுப்பி அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டத்தில் ஆண்டுக்கு 6 சிலிண்டர் உங்க வீட்டுக்கே வரும். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, பெண்களுக்கு அவர்களினுடைய வாழ்க்கைக்கு பாதுகாப்பு. ஏன் சமீபத்தில் ஒன்றிய அரசாங்கம் என்ஜிஓக்களை முடக்குவதற்காக ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அண்ணன் பேர்ல நாங்க அறிக்கை எழுதியிருக்கிறோம். அண்ணா அந்த அறிக்கையை கடுமையாக எழுதியிருக்கிறாரு. என்ஜிஓக்களுக்கு இந்த வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடிய பணத்தை நாங்கள் கண்காணிக்கிறோம் என்ற பெயரில் சிறுபான்மை மக்களை அவர்களை சிறைப்படுத்துவதை போல இரண்டாம் தாய் மனப்பான்மையோடு நடத்தக்கூடிய இந்த ஒன்றிய அரசு, அதை கண்டும் காணாமல் துணை போகக்கூடிய இந்த திமுக அரசு, இவர்களுக்கு நடுவில் தாவைக்கு எப்பேற்பட்ட சக்தி தெரியுமா? தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே அதிகமான இஸ்லாமியர்களுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்த ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான், தலைவர் மட்டும்தான். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்திருக்கக்கூடிய கட்சி இந்த தமிழக வெற்றி கழகம் தான். இவ்வளவு வாய்ப்பை மக்களுக்கு நாங்க கொடுத்தோம். இந்த ஆர்கே நகர் மக்கள் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். உங்கள் பாதம் பணிந்து கேட்டு வெற்றி வேட்பாளர் மரிய வில்சனை வெற்றி பெற செய்து இந்த மேடையில் ஒலித்த இந்த குரல் நாளை சட்டமன்றத்திலும் ஒலிக்க வேண்டும். அந்த சட்டமன்றத்திலும் மரிய வில்சன் இருக்க வேண்டும். அந்த சட்டமன்றத்தில் எனது தர்மத்தாயின் தவ புதல்வர் சிரித்துக் கொண்டே கம்பீரமாக மாண்புமிகு தமிழக முதல்வராக இருக்க வேண்டும். அவர் பக்கத்திலேயே எங்க பொதுச் செயலாளர் டி நகரினுடைய பொக்கிஷா அண்ணா ஆனந்தும் இருக்க வேண்டும். இவர்களின் வெற்றி விழாவில் இவர்களின் கடைக்கோடி தொண்டன் உங்க தம்பி ராஜமோகனும் இருக்க வேண்டும் என்று சொல்லி விருப்பமில்லாமல் விடை சுற்ற செல்கிறேன். வெற்றி சின்னம் விசில், தாய்மார்களின் சின்ன விசில், ஏழைகளின் சின்ன விசில், ஆர்கே நகரின் சின்ன விசில். நன்றி, வணக்கம்.